Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் long lengthy video தான் mostly for important for 10th standard students. 4th chapterல இருக்க 6 theorems மொத்தமா 6 theorems பேஸ் பண்ணி அந்த 4th chapter இருக்கு. அதாவது வந்து அந்த geometryன்ற டாபிக். So அந்த டாபிக்ல வந்து இருக்கிற எல்லா theorems நான் with proof ஓட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அந்த தியரம் நேம் பிளஸ் அந்த எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்றதை எனக்கு அந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்க யூடியூப் சேனல்ல வரும். அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வந்து ஆக்சுவலி ஒரு தியரம் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தியரம்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் இருக்கணும். இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். டயக்ராம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிவன் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டு ப்ரூவ் எழுதணும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன வரையறோம் அப்படிங்கறது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் அந்த ஸ்டேட்மெண்டோட ப்ரூஃப் எழுதணும். இது ஆறுமே முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற இது வந்து தியரம் வந்து தேல்ஸ் தியரம் பார்க்க போறோம். தேல்ஸ் தியரம் இன்னொரு பேர் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாம். A straight line drawn parallel to the side of the triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். டயக்ராம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசி இருக்கு. ட்ரையாங்கிள் எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் போட்டுடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து parallel to ஏதாவது ஒரு சைடோட ஸ்ட்ரெயிட் parallel ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையறோம். இந்த பாயிண்ட் வந்து டிஇன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரே லைன்ல இருக்கனால 1 2 நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் டயக்ராம். சோ given என்னன்னா D is the midpoint of AB and E is the midpoint of AC. இதுதான் given. To prove என்னன்னா AD divided by DB is equal to AE divided by EC. இதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இது நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா parallel மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதாவது BC is parallel to DE in triangle ABC. DC is parallel to BC is parallel to DE. இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம 3 கிவன் நம்ம அதாவது ஆங்கிள் எழுத போறோம். அதாவது என்னன்னா ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் 1 எழுதலாம். ஆங்கிள் ABC is equal to angle ADE equal to 1. என்ன ரீசன்? BC is parallel to DE. அதனால corresponding angles are equal. ரெண்டு parallelன்றதால அது வர எல்லா angles மேல வரும். corresponding angles are equal. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஆங்கிள் 1 எழுதுற மாதிரி ஆங்கிள் 2 எழுதணும். angle ACB is equal to angle AED is equal to angle 2. same reason. third one எடுத்துக்கிட்டீங்கன்னா A வந்து காமன். so B angle BAC is equal to angle DAE equal to 3. இதுக்கு reason both triangle have common angle. okay. next fourth one என்ன பண்றோம்னா இப்ப நம்ம அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதாவது ட்ரையாங்கிள் ABC and ட்ரையாங்கிள் ADE. ஓகேவா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இதெல்லாமே 1 2 3 இதே மாதிரி தான் இங்க 1 2 3 அந்த டயகிராமை ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். எதுக்காக 1 2 3 போட்டு பார்க்கறது இந்த டயகிராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இத வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கு. கரெக்ட்டா? எல்லாத்துலயுமே ஆங்கிள் சேமா இருக்கு. பட் ட்ரிபிள் ஏ சிமிலர் நமக்கு என்ன ஆகும்னா this side AB divided by AD is equal to AC divided by AE. AC divided by AE. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ இது என்ன ஆகும்னா பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நீங்க எழுதிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். இது ரெண்டு இது ஆங்கிள் ஈக்குவல்ன்றதுனால angle ABC triangle ABC is similar to triangle ADE. இது எதனாலனா by triple A similarity.
எதனாலனா பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டினால அப்படி ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எல்லா ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ன்றது, ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி படி இப்படி எழுதலாம். இது எதனாலனா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல், எல்லாம் சேமா இருக்கிறதுனால ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. ஓகேவா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கப்புறம் சிம்பிள் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரையாங்கிளோட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஏபி என்ன பண்ண போறோம்னா, ஏபி இருக்குல்ல, இந்த ஏபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னா, ஏடி பிளஸ் டிபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. என்ன பண்றோம்னா, ஸ்பிளிட்டிங் ஏபி as AD plus DB and AC as AE plus EC. இப்போ என்ன பண்ணணும், தந்தா டிவைட் பண்ண போறோம். AD divided by AD plus DB divided by AD is equal to AE divided by AE plus EC divided by AE. இப்போ என்ன ஆகும் நமக்குனா 1 plus dB divided by AD is equal to 1 plus EC divided by AE. இப்போ என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து dB divided by AD is equal to EC divided by AE. Cancelling 1 on both sides. இப்போ என்ன பண்ண போறோம், ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம். AD divided by DB is equal to AE divided by EC. Taking reciprocal. இதுதான் நீ ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகே, இதுதான் நீ ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகேவா? இதுதான் வந்து தேல்ஸ் தியரம், அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதோட கான்வர்ஸ் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வந்து பேசிக் அந்த ஸ்டார்ட் இந்த ஃபார்ம் இது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டார் தியரம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற தியரம் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the internal bisector of the angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளை வந்து ஏதோ ஒரு ஆங்கிளை வந்து இன்டர்னலா கட் பண்ணு, பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட்னா ட்ரையாங்கிள் ரெண்டா பிரிக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? ஓகேவா? இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேர் என்னது? ஓகே, ஏபிசி இந்த உள்ள இருக்கிற ஆங்கிளை வந்து இன்டர்னல் கரெக்டா ஈக்குவலா பிரிக்குது. ஓகேவா? பிரிச்சுது. So the internal divides the opposite side internally in the ratio of the corresponding of the angle. ஆக்சுவலி என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆங்கிள் கரெக்டா அந்த ஆங்கிளை வந்து இன்டர்னலா பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணது என்ன அர்த்தம்னா, ஏபி டி எழுதிக்கோங்க, இது ஓகேவா? இன்டர்னல் டிவைட் பண்ணிச்சுன்னா, ஸோ திஸ் should be equal to இது ரேஷியோ, இதோட ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றது அவங்க சொல்றாங்க. இது வந்து டயக்ராம் ஸ்டேட்மெண்ட் பண்ற டயக்ராம். எப்படி பார்த்து என்ன பண்ணணும், given எழுதணும். given என்னது, ட்ரையாங்கிள் ஏபிசி AD is the internal bisector. AD னா internal bisector. ஓகேவா? இப்போ நம்ம என்ன டு ப்ரூவ் என்னன்னா, AB divided by AC is equal to BD divided by DC. DC or CD something. அதாவது என்னன்னா, this side divided by this side is equal to BD divided by DC. CD or DC. ஓகேவா? புரிஞ்சுதா? இதான் வந்து நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இதுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இந்த ஏடியை வந்து எக்ஸ்டெண்ட் till E and from C draw CE parallel to AB. ஃபர்ஸ்ட் வந்து extend AD to E. அடுத்தது வந்து draw CE parallel to AB. இது ரெண்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா we are going to
ப்ரூஃப். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், ஏன்னா இந்த இன்டர்னல் கரெக்டாக பைசெக்ட், இன்டர்னல் பைசெக்ட் தான் கரெக்டாக ரெண்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? தட் இஸ் ஆங்கிள் ஆங்கிள் ஏஇசி. ஓகேவா? ஆங்கிள் ஏஇசி பைசெக்ட் ரெண்டும் பிரிக்குதுன்னு அர்த்தம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 1ன்னு எடுத்துக்கோமா. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லுவோம்ல. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கான்செப்ட். இங்கே 1 இருக்கு, ஸோ அங்கே போகிறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிருப்போம். ஓகேவா? ABC is equal to BAE, கரெக்டா? is equal to angle 1. அதாவது என்னன்னா இந்த zigzag. ஸோ என்னன்னா two parallel lines cuts by a transversal. Two parallel line cuts by a transversal line. So alternative angles are equal. Alternate angles are equal. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ACE. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரையாங்கிள் ACE என்ன ஆகுதுன்னா நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதாவது ரெண்டு ஆங்கிள் நமக்கு இந்த இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ நமக்கு என்ன ஆகுது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ட்ரையாங்கிள் ACE இஸ் ஐசோசெலஸ். எதனால? ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கிறதுனால. ஓகே, எதனாலனா இன் ட்ரையாங்கிள் ACE angle CAE is equal to angle CEA. ஓகேவா? இதனால தான் நமக்கு வந்து கொடுத்துறோம். ஸோ ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளோட வேல்யூ வந்து ACE is equal to CE. ஐசோசெலஸாக இருக்கிறதுனால ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா triangle ABD is similar to triangle ECD. ACD is similar to ECD. ACD is similar to ECD. இது ரெண்டுமே வந்து நமக்கு two angles equal. So இங்கே நமக்கு angle equal. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆங்கிளுமே நமக்கு வந்து இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி என்ன வரும்? நம்ம என்ன சொல்றது? டபுள் ஏ சிமிலாரிட்டினா ஒன் சைடு டிவைடட் பை அதர் சைடு வரும்ல. ஸோ ஏபி டிவைடட் பை இசி. ஸோ ஏபிடி, ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஏபிடி இஸ் சிமிலர் டு இசிடி. இந்த கீழே இருக்கிறதும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஆங்கிளும் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் 2 ஆயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸாக் எடுத்து இந்த ஆங்கிள் 2 ஆயிடும். ஸோ இங்கேயும் 1 2 இருக்கு, இங்கேயும் 1 2 இருக்கு. இந்த ஆங்கிள் கண்டிப்பாக சேமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், அந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபி டிவைடட் பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை சிடி. ஓகேவா? AB divided by CE is equal to BD divided by CD. BD divided by CD. Correcta? Yes, correct. ஓகேவா? இது by double A similar. ரெண்டு ஆங்கிள் தான் நமக்கு இங்க சிமிலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம double A similarity எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா நமக்கு CEக்கு பதிலாக AC நமக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா AB divided by AC is equal to BD divided by DC, which we have to prove. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். hence proof. எதுனா from 1. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இதோட கான்வர்ஸ் இருக்கு. கான்வர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க அதை படிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் அது பண்ணா ரிவர்ஸ்ல பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் தியரம் வந்து பித்தாகரஸ் தியரம். ஓகே, பித்தாகரஸ் தியரம் வந்து அது வந்து நீங்க லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தியரம்.
ஏன்னா அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சா தியரம் கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சு ஆகணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தியரம் வந்து நீங்க இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான் தியரம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல தியரம் வந்து இது ஃபைனல் ஆன்சரை மட்டும் அது படிக்கிறது உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். அது ட்ரிக்னாமெட்ரில ரொம்ப 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 முக்கியம் பித்தாகரஸ் தியரம். சரியா? ஓகே, பித்தாகரஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். நம்ம ரைட் ஆங்கிள் எங்க வைக்கிறோம்? சரியா? in a right angle triangle the square of the hypotenuse is the hypotenuse. Okay va? The square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. அவ்வளவுதான். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம டயகிராம் வரையணும். அதுல என்ன பண்ண போறோம்னா இந்த 90 டிகிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அங்க இருந்து ஒரு மீடியன் வரையறோம். இவ்வளவுதான் வரைய போறது. தட் இஸ் வந்து AD perpendicular to BC வரைய போறோம். இதுதான் என்னதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். கிவன் வந்து ஆங்கிள் A வந்து 90 டிகிரி. ஏதாவது ஒரு சைடு 90 டிகிரி இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஏதாவது ஒரு சைடு 90 டிகிரியா இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், டு ப்ரூவ் என்னன்னா BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். இதான் நம்ம டு ப்ரூவ் பண்ணணும். சிம்பிள் தான், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இது ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் BD AD இஸ் பெர்பெண்டிகுலர் டு BC தான் கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, அந்த ப்ரூஃப்க்கு போயிடலாமா? ப்ரூஃப் என்னன்னா கம்பேர் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஓகேவா? ABCயையும் ABDயையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் ABD. இது இந்த குட்டி ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன வருது, நம்ம இது காமன் பாத்தீங்கன்னா காமன் ரெண்டு இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு எது காமன் பாயிண்ட், ஆங்கிள் B இஸ் காமன். என்னெல்லாம் காமன் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? எதனால B இஸ் காமன்னா பெரிய ட்ரையாங்கிளை பார்த்தோன்னா ஆங்கிள் BAC வந்து 90 டிகிரி. இது ரீசன் பா. ஓகேவா? இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி பை கன்ஸ்ட்ரக்ஷன் angle BDA is 90 degree. சோ அப்படி பார்த்தா B வந்து ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம், angle BAC is equal to angle BDA. கரெக்ட்டா? அதாவது என்னன்னா BAC is equal to BDA equal to 90 degree. இது எல்லாமே நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படி நமக்கு வந்துருச்சு. therefore இது என்ன தெரியுது, ஒரு 90 டிகிரி இருக்கு, ஒரு ஆங்கிள் சேமா இருக்கு. ரெண்டுத்துலயுமே பெரிய இதுல பாத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி இருக்கு, ஒரு ஆங்கிள் காமனா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் சின்ன ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிளும் ஒரு 90 டிகிரி இருக்கு. சோ இது என்னது, ட்ரிபிள் டபுள் ஏ சிமிலாரிட்டி. 90 டிகிரி ஒன்று ஒரு ஆங்கிள் காமன்ல, ஸோ டபுள் ஏ சிமிலாரிட்டி படி நமக்கு என்ன வரும்னா ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC is similar to triangle ABD. இது எல்லாத்தோட ரீசன்னால நமக்கு வந்து இது வந்து சிமிலர் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. ஓகேவா? அந்த சிமிலாரிட்டி படி நமக்கு காமனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு சிமிலாரிட்டி ஃபார்ம் என்னது, AB பெரிய ட்ரையாங்கிள் AB ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள். ஓகே, சின்ன ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் AB டிவைடட் பை BD. AB divided by BD is equal to இப்போ பெரிய ட்ரையாங்கிள் போமா BC. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹைபோட்டனியூஸும் அட்ஜசன்ட் சைடும் எடுத்துக்கோம். கரெக்ட்டா? ஹைபோட்டனியூஸும் அட்ஜசன்ட் சைடும் எடுத்துக்கோம். அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஹைபோட்டனியூஸும் அட்ஜசன்ட் சைடும் எடுக்க போறோம். ஓகேவா? ஹைபோட்டனியூஸ் வந்து BC divided by AB. இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து எதனால இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா AB into AB is equal to BC into BD. So AB square is equal to BC into BD. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தோம்ல, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த சைடு இருக்க ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஓகேவா? இதே தான் பண்ண போறோம். நம்ம கொஞ்சம் ஆல்டரேட்டா மாறும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்னா ட்ரையாங்கிள் ABC தான் கம்பேர் பண்ண போறோம். ABC அண்ட் ட்ரையாங்கிள் ACD இதான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சாரி, ADC.
ஏபிசியா ஏபிசி சம்திங். இதுல வந்து ஆங்கிள் சி வந்து காமனா இருக்கும். ஆங்கிள் சி இஸ் காமன். எதனால ஆங்கிள் சி காமன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆங்கிள் ஏபிசி வந்து சாரி பிஏசி வந்து 90 டிகிரி. இங்க பார்த்தோம்னா ஏசிடி ஏடிசி ஏடிசி 90 டிகிரி ஏடிசி 90 டிகிரி. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே தான் இருக்கிறோம். பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதில் என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் காமன், ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி. இதனால நமக்கு ட்ரிபிள் ஏ சிமிலர் நமக்கு என்ன ஆகும்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா? சிமிலாரிட்டின்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா பிசி டிவைடட் பை அதாவது என்னன்னா பெரிய ட்ரையாங்கிள் பிசி டிவைடட் பை ஏசி. பிசி இப்போ என்ன பண்றோம்னா ஹைபோட்டனஸ் எடுக்கல, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எடுக்கிறோம். பிசி டிவைடட் பை ஏசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஹைபோட்டனஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் எடுத்தோம்னா ஏடி டிவைடட் பை சாரி ஏடி வராது, ஏசி தானே வரும். ஏசி டிவைடட் பை ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஏடி. ஏடி தானே? இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் அட்ஜசன்ட் இது ஓகே. ஓகே divided by DC. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டானே? கரெக்ட். ஓகே இப்போ நம்ம என்னன்னா AC into AC is equal to BC into DC. That is AC square is equal to BC into DC. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த டேப்லெட் காலம் விட்டு வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போறோம். ஆடிங் 1 and 2. ஓகேவா? 1 and 2 ஆட் பண்ணோம்னா AB square plus AC square is equal to BC into BD plus BC into DC. இதுல வந்து BC வெளியே காமனா எடுத்தேன்னா BD plus DC. BD plus DC என்னது? AC BC. இங்கே ஒரு BC இருக்கு. So BC into BC, BC square, that is AB square plus AC square is equal to BC square. இதுதான் Pythagoras theorem. இது third theorem. இப்போ next வந்து alternate segment theoremனு ஒரு theorem இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து நிறைய theorem இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு வந்து இதான் ரொம்ப இது நான் தான் ரொம்ப முக்கியமான theorem. ஓகேவா? நிறைய தியரம் ப்ரூஃப் இல்லாமல் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இது நாலுமே தியரம் ப்ரூஃபோட கேட்பாங்க. ப்ளஸ் நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமும் பார்க்கலாம், கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரமும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகே, அதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? இஃப் a line touches a circle and from the point of contact a chord is drawn, the angle between the tangent and the chord are respectively equal to the angle in the corresponding alternate segment. இப்போ என்ன பண்றாங்கன்னா given, இப்போ நம்ம என்ன given எடுக்கறாங்க? given a circle, ஒரு circle எடுக்கறாங்க at center O. The tangent AB is touches the circle at point P. ஒரு tangent வரையறாங்க. AB ன்ற tangent வந்து P ன்ற பாயிண்ட்ல circle டச் ஆகுது. And PQ is the chord. Something PQ ஏதோ ஒரு chord நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? S and T are two points of the circle. S னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், T னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், some point. ஓகேவா? ஓகேவா? On the circle in the opposite side of PQ. இதுக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறோம். opposite side of P and Q ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ரெண்டு குவாலிட்டி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா angle QPB is equal to angle PSQ.
ஓகேவா PSQ இந்த ஆங்கிளும் சேம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து QPA is equal to PTQ இந்த ஆங்கிளும் சேம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா draw a diameter POQ ஒரு டயாமீட்டர் நம்ம வரையறோம் இந்த O பாயிண்ட் டச் பண்ணி டயாமீட்டர் ஒன்று வரையறோம் அப்புறம் draw QR ஓகே QR QS and PS ஓகே வரைஞ்சாச்சு ஓகேவா இதுதான் டயகிராம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் நம்ம ப்ரூஃப் ஓகே டு ப்ரூவ் இது கொடுத்துருக்காங்க நமக்கு டயகிராம் வந்து இது ஓகேவா இப்போ இது கொஞ்சம் பெருசு தான் நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நம்ம எடுத்துக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தட் இஸ் வந்து RPB தட் இஸ் வந்து இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ நமக்கு ஆப்வியஸா தெரியும் ஆங்கிள் RPB is equal to 90 degree அதாவது PR is the diameter and which is perpendicular to the tangent diameter வந்து இது diameter circular diameterல PR இருக்குது so PR is the diameter perpendicular to tangent AB ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல ஓகே இது வந்து PRB வந்து ஈக்குவல்னா நம்ம என்ன பண்றோம்னா PRB ஈக்குவல்னா இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல அதாவது RPQ plus QPB பண்ணலாமா சோ என்ன பண்றோம் நம்ம RPQ plus QPB is equal to 90 degree ன்னு எழுதலாமா சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணி வெச்சுப்போம் இப்போ செகண்ட் பாயிண்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் ட்ரையாங்கிள் RPQ ஓகேவா ட்ரையாங்கிள் RPQ நம்ம எடுத்துக்கிறோம் ட்ரையாங்கிள் RPQ எடுத்துக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் RPQ பாத்தீங்கன்னா Qன்றது 90 டிகிரி அதாவது வந்து இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா RPQ இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து 90 டிகிரி so that is PQR வந்து angle PQR வந்து 90 டிகிரி so இது செகண்ட் ஈக்குவேஷன் எதனாலனா angle in the semicircle is 90 degree semicircle இது வந்து half இத எடுத்தீங்கன்னா semicircle angle இருக்கு சோ வந்து என்னன்னா semicircle in the angle in semicircle is 90 degree ஓகேவா third point பார்த்தனா QRP plus RPQ புரியுதா எதனால அவங்க சொல்றாங்கன்னா एक्चुअली வந்து நமக்கு வந்து இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது 90 டிகிரில அதனால வந்து ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இப்போ வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு வெச்சுக்கோங்க இது ரைட் ஆங்கிள் Qன்றது ரைட் இது PR இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் சோ நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் சோ மத்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி வரும் ஏனா sum of the triangle is 180 degree சோ வந்து இந்த 90 டிகிரி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 180 டிகிரி 90 டிகிரி வரணும்ல சோ அதுதான் அவங்க சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா QRP plus RPQ is equal to 90 degree எதனாலனா இந்த 90 வந்துச்சு இது ரெண்டுத்தையும் இது ஆட் பண்ணாலும் நமக்கு 90 டிகிரி வரும் அப்படிங்கறத சொல்றாங்க ஓகேவா இது நமக்கு வந்து third angle அதாவது வந்து in right angled triangle sum of two sides two acute angles அதாவது நம்ம மற்ற other two sides 90 டிகிரி இல்லாம other two acute angle is 90 degree ஓகேவா இது புரிஞ்சிருச்சா third equation இப்போ fourth equation பாத்தீங்கன்னா RPQ plus QPB is equal
to QRP plus ஓகே நம்ம என்ன பண்றோம் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் இங்க ரெண்டு இங்க ரெண்டு இத சோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஈக்குவேட் பண்ண போறோம் RPQ plus QPB is equal to QRP plus RPQ from 1 and 3 1 and 3 பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் சோ ஓகேவா சோ நமக்கு என்ன வருதுனா இது ரெண்டு ஈக்குவலா இது ரெண்டு ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவலா இருக்கும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் சோ ரெண்டுமே கேன்சல் ஆகும் சோ இதுல என்ன வருது நமக்குனா angle QPB is equal to angle QRP இத நம்ம fifth equation fourth equation நம்ம எடுத்துறோம் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா QRP is equal to PSR ஏனா இது ரெண்டுமே ஒரே ட்ரையாங்கிள் தான் இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சோ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து என்ன வரும்னா QRP is equal to PSQ ஓகேவா that is angle in the same segment ஏதாவது இது ஒரே செக்மென்ட்ல சோ angle இது fifth equation மார்க் பண்ணிக்கோ angle in the same segment are equal ஓகேவா இது வந்து 5th பாயிண்ட் இப்ப 6th பாயிண்ட் பாத்தீங்கன்னா Q PB is equal to PSQ இப்போ 4 இதையும் கம்பேர் பண்ணா அதாவது வந்து 4ல QRP காமனா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா PSQ is equal to QPB ஓகேவா from 4 and 5 அதாவது இதுவும் sorry QPB is equal to PSQ அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க நம்ம அதான் ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணியாச்சு hence 1 is proved ஓகேவா 1 நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம செகண்ட் ஒன் ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா பெரிய ட்ரையாங்கிள் 180 டிகிரி இது நம்ம 90 டிகிரி வச்சு பார்த்தோம்ல இப்போ நம்ம 180 டிகிரி வச்சு பார்க்க போறோம் அந்த 7th பாயிண்ட் என்னன்னா QPB plus QPA அதாவது வந்து நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் QPA plus QPB plus QPA okay that is angle QPA plus angle QPB is equal to 180 degree. The linear pair of angles. Reason வந்து linear pair of angles. ஓகேவா இது வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம 6th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இந்த ஈக்குவேஷன் நம்ம 7th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பாத்தீங்கன்னா PSQ plus PTQ is equal to 180 degree அதாவது PSQ plus PTQ அதாவது PSQ plus PTQ is equal to 180 degree PSQ ஓகே இது நம்ம இது குவாட்ரிலேட்டரல் இது நம்ம குவாட்ரிலேட்டரல் எடுத்துப்போம் p இது குவாட்ரிலேட்டரல் எடுத்துப்போம் இதுல வந்து இது ஒரு பாகமும் இது ஒரு பாகமும் நம்ம எடுத்துப்போம் ஓகேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே சைக்கிளிக் ரெண்டுமே ஒரு குவாட்ரிலேட்டரல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா சோ இதுவும் அதுவும் ஆட் பண்ணா நமக்கு ஈக்குவலா தான் வரும் சரியா சோ இது நம்ம 8th ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் சோ 9th பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே 180 ல சோ என்ன பண்ணப் போறோம் QPA plus QPB is equal to PSQ plus PTQ okay from 7 and 8 okay
7 and 8 இதுதான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ 7 and 8ல நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா. சோ 6 அழிச்சிட்டானே. 6th ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா QPB is equal to PSQ. இந்த வேல்யூக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? தட் இஸ் வந்து QPA plus QPB பதிலா PSQ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். which is equal to PSQ plus PTQ. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா angle QPA is equal to PTQ. இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய செகண்ட் ஒன். அதாவது QPA is equal to PTQ. அதாவது இந்த ஆங்கிள். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து புக்கு படி நான் வந்து ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம், தியரம் 1 எடுத்துட்டேன், தியரம் 1 எடுத்துட்டேன், தியரம் 2 எடுக்கல, தியரம் 3 எடுத்துருக்கேன், 4 எடுக்கல, 5 எடுத்துருக்கேன், 6 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லா தியரமும் சொல்லி கொடுத்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம செகண்ட் தியரம், அதாவது வந்து கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்க்க போறோம். ஓகேவா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்த்துட்டோம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா if a straight line divides any two sides, அதாவது if a straight line divides any two sides of the triangle in the same ratio, then the line must be a parallel to the third one. அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு ட்ரையாங்குலரை டிவைட்ஸ் பண்ணுது, சேம் ரேஷியோ டிவைட் ஆச்சுன்னா தென் அந்த லைன் கண்டிப்பா பேரலலா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம பேரலல் லைன் போட வேண்டாம், அது பேரலா வந்திருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம பேரலல் லைன் போட வேண்டாம், ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டாக ஒரு லைன் போடுவோம். ஓகேவா? ஸோ ABC FDE. ஓகேவா? ஸோ given என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் ABC. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ட்ரையாங்கிள் ABCல AD divided by DB is equal to AE divided by EC. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டு ப்ரூவ் என்னன்னா DE is parallel to BC. BCக்கு parallel இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா BF parallel to DE. நம்ம DE எடுத்துக்கிறது வந்து ஒரு வேல்யூ, ஒரு லைன், அந்த லைனும் DFும் parallel நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அது ஈஸி. நம்ம BC நமக்கு இல்லை, நம்ம ஏதோ ஒரு லைன் நம்ம parallel நம்ம சொன்னா ப்ரூஃப் பண்ணா போதும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டு ப்ரூவ் வந்து DE is parallel to BF. இது ப்ரூஃப், நம்ம இது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா ட்ரையாங்கிள் ப்ரூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம லெட்ஸ் டேக் a statement. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா BF is parallel to DE construction. அது ஸோ நோ ப்ராப்ளம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் எழுதலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, AD divided by DB is equal to AE divided by EC. இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா AD நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா EC இருக்கும், EC பதிலாக நம்ம EF எடுக்கக்கூடாது, அதாவது வந்து நம்ம Cக்கு பதிலாக F இருக்க பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம். சரியா? ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல C இருக்கிற இடத்துல நம்ம Fன்னு எடுக்க போறோம். ஓகேவா? சாரி, அதாவது E இருக்கிற இடத்துல நம்ம Fன்னு எடுக்க போறோம். இந்த E இருக்கிற இடத்துல நம்ம Fன்னு எடுக்க போறோம். இதுதான் வேல்யூ நம்ம எடுக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா AD இந்த பக்கம் வந்து AD divided by DB தான், இங்க எடுக்கும்போது AF divided by FC. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ AE divided by EC is equal to AF divided by FC. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மனா ரெண்டு பக்கமா என்ன பண்ணலாம், 1 ஆட் பண்ண போறோம். AF by FC plus 1 ஆட் பண்ணா AE plus EC divided by EC is equal to AF plus FC divided by FC. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா AE
to again என்ன வருது AF plus FC அப்படினா AC divided by FC. So numerator நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் EC is equal to FC. EC யும் FC ஈக்குவல்னா சோ நமக்கு வந்து parallel தான் வரும் நமக்கு ஓகேவா EC is equal to FC வந்துருச்சா cancelling AC on both sides பண்ணலாம் so therefore F is equal E is equal to F so நமக்கு என்னது BC நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் DE is parallel to BF கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் so நமக்கு வந்து F C மே நமக்கு ஒரே சாரி ஓகே சாரி இது நம்ம எடுத்தோம்னா இந்த C கேன்சல் பண்ண கூடாது EC யும் FC யும் சேம்னா சோ F is equal to C அதான் இருக்கணும் கண்டிப்பா ஓகேவா சோ வந்து நமக்கு F C ஈக்குவல்னா சோ BC is parallel to D நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது DE is parallel to BF இப்போ FC ஒரே பாயிண்ட்ன்றப்போ DE is parallel to thus DE is parallel to BC hence proof இதுதான் வந்து converse of basic proportionality theorem ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் last theorem மொத்தம் 6 theorems இருக்கு இப்போ நம்ம converse of angle bisector theorem பார்த்தறலாம் ஓகேவா converse of angle bisector theorem வந்து if a straight line passes through one vertex of the triangle divides the opposite side internally in the ratio of the other two sides then the line bisects the angle internally at a vertex ஓகேவா இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு நமக்கு ஓகே அந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்டர்னல் டிவிஷன் இது ஓகேவா இதெல்லாம் டாட்டட் லைன்ஸ் ஓகே டாட்டட் லைன்ஸ் சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்றோம் A B C கரெக்ட்டா சோ D ன்னு எடுத்துக்கிறோம் this is angle 1 and this is angle 2 இது வந்து zigzag ல இருக்கனால இது 2 இது ஒரே லைன்ல போறனால இது 1 சோ இது நம்ம F ன்னு எடுத்துக்கிறோம் சாரி இதுதான் நம்ம டயகிராம் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து given என்னன்னா triangle ABC and AD divides BC in the ratio sides corresponding to the angle of A. BC meets at E. Angle meets at A. Okay va? இப்போ நமக்கு that is அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா AB divided by AC is equal to BD divided by DC. அதாவது sides வந்து இதனால கட் ஆகுது அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா so that is to prove AD bisects ரெண்டா பிரிக்குது that is the angle 1 is equal to angle 2 நமக்கு ஈக்குவல் சொன்னாலே நமக்கு வந்து angle this chapter நமக்கு over so நமக்கு to prove இதுதான் AD bisects angle A bisects ரெண்டா பிரிக்குது that is equal சொல்லணும் அவ்வளவுதான் ஓகேவா so நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா CE ன்னு ஒரு லைன் வரைய போறோம் that is parallel to AD க்கு CE வரைய போறோம் AD க்கு CD ஒரு parallel CE ஒரு லைன் parallel வரைய போறோம் and extend AB to E ஓகேவா இதுதான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம் ப்ரூஃப் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து let angle BAD அது BAD நம்ம 1 ன்னு எடுத்துக்கலாம் DAC வந்து நம்ம 2 ன்னு எடுத்துக்கலாம் இது நம்ம அசம்ப்ஷன் ஓகேவா நம்ம கரெக்ட்டா ப்ரூஃப் பண்ணோம் 1 ம் 2 ஈக்குவல் நம்ம ப்ரூஃப் பண்ணனும் அதான் நம்ம ப்ரூஃபிங் ஓகேவா இது நம்ம அசம்ப்ஷன் செகண்ட் வந்து angle BAD is equal to angle AEC அது சொன்னல இது ஒரே லைன்ல போறதுனால சோ angle AEC யும் angle ABD யும் ஒன்னு தான் ஓகேவா நமக்கு வந்து angle 1 that is corresponding angles are equal corresponding since என்னன்னா இது ரெண்டு parallel AD is parallel to CE அதனால so third point பாத்தீங்கன்னா DAC அதாவது DAC is equal to ACE இது வந்து alternate angles are equal
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AD is parallel to CE and AC is transversal. AC வந்து transversal இருக்கு, cross இருக்கு. ஸோ transversal இருக்கிறதுனால alternative angles are equal. ஸோ இது புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படி நமக்கு வந்து அதாவது வந்து இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்கே 90 டிகிரி இருக்கு, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து நமக்கு 1 2 2 இருக்கு. ஓகேவா? BCE இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இங்கே 1. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் 1 தான் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா BA divided by AE is equal to BD divided by DC. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அசம்ப்ஷன் எடுத்து தெரியுமா, நம்ம AB divided by AC is equal to BD divided by நம்ம அசம்ப்ஷன் எடுத்து தெரியுமா, அதான் நம்ம கிவனா வந்து எழுதணும் தெரியுமா. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். சரியா? இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இது எதுனால BA by AE, BA by AE இது ஆங்கிள் பை செட் தெரியும். இது பெரிய தியரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. BA by AE is equal to BD by DC. BA by AE is equal to BD by DC. இதுதான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 and 2 நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். 1 and 2 கம்பேர் பண்ணீங்கன்னா BD by DC ரெண்டு சேம் காமனா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா AB by AC is equal to AB by AE. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது நமக்குன்னா AC is equal to AB கேன்சல் பண்ணா AC is equal to AE. அதாவது AC is equal to AE. இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவல்ன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அதாவது இதுவும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம், ஆப்வியஸா நமக்கு ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து இதுவும் ஈக்குவல். ஸோ இதுவும் ஈக்குவல் தான் ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா angle 1 is equal to angle 2. ஸோ angle 1 angle 2 ஈக்குவல்னா கண்டிப்பா நமக்கு என்ன அர்த்தம், AD bisects angle A. Hence proved. ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு லிசன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தியரம்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தியரம் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன், அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.